மச்சான் டீ. ஆனா சோமாவானு ஏய் இது வேலண்டைன்ஸ் மச்சான். ப்ரொபோசல் ஏதாவது பண்ணிருப்பியே? நானும் இன்னைக்கு அப்படிதான மச்சான் நினைச்சேன். இன்னைக்கு யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணிடலாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சு கோயிலுக்கு போனோம் மச்சான். சரி. கோயில் சாமியை கும்பிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தான் மச்சான். அப்போ கோயிலுக்கு 2 பசங்க வந்தாங்க, குட்டி குட்டி பசங்க வந்தாங்க. சரியா, அந்த பையன் அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்தான் மச்சான். பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த டிவி படத்துல சிம்பு திருஷா கூப்பிட்டு கோயில் போவான் தெரியுமா, ஒரு சாங்ல கையை பிடிச்சிட்டு அப்படி கூப்பிட்டு போறான் மச்சான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஜோடியா போட்டோ எடுக்கிறது என்ன, ரீல்ஸ் எடுக்கிறது என்ன, லவ் ரீல்ஸா எடுக்கிறான் மச்சான், போட்டோவா எடுத்து சொல்றான் மச்சான். உனக்கு வெக்கமா இல்ல? ஸ்கூல் போற வயசுல போன் சுத்தலாம் மச்சான். அதாவது முடியல மச்சான். சரி அதுதான் பரவாயில்ல, எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து என் பக்கத்துல வந்து உட்காடுறான் மச்சான். உட்காந்து நடந்த மச்சான் பேசுறான் அவன். நம்மளுக்கு கல்யாணம் நடந்தா எந்த ஊர்ல நடக்கணும் செல்லம் அப்படின்றான் மச்சான். அவனால பரவாயில்ல டீசெண்டா கல்யாணம்னா மச்சான். அந்த பொண்ணு கல்யாணம்லாம் நடந்தா எங்க அப்பா திட்டுவாரு, நம்ம கொஞ்ச நாள் லிவிங்ல இருக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றான். இப்படி எல்லாம் பேசி திரியிறாளுங்களா இவளுங்க? ஆமா மச்சான். டூக்கே கிட் மச்சான். ஸ்கூல் போயிட்டு இருக்கா மச்சான். நம்ம பாரு, ஸ்கூல் முடிச்சோம், காலேஜ் முடிச்சோம், வேலைக்கு போறோம், இப்போ வரைக்கும் சிங்கிளா சுத்திட்டு இருக்க மச்சான். தோனி சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படியே போயிடுவான் மச்சான். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியும். இதுக்கே எப்படின்றியே காலையில எழுந்தேன், எங்க அம்மா திடீர்னு என் மூஞ்சி முன்னாடி வந்துட்டு ஏன்டா உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்னு என்ன கேட்குறாங்க. நான் என்னடா பாவம் பண்ணேன், திடீர்னு என்ன வந்து கேட்டா என்னடா பண்ணுவேன். ஐ எம் சோ ஃபீலிங் மச்சி. நீயாவது ஹாப்பியா இருப்பேன்னு உங்ககிட்ட வந்தா நீங்க எனக்கு மேல செய்யல கேட்குறேன். சரி மச்சான், நம்ம இந்த வருஷமும் சிங்கிளா சுத்துவோம். எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே, நம்மளுக்கு சிங்கிள்ஸ் டே, அவ்வளவுதான்.